ஹாய் ஃபேமிலி, ஸ்வீட் பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1½ கப் மைதா மாவு சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து லூஸாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லூஸாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை மூடி 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போது ஸ்டஃபிங் பார்த்தலாம். ஒரு வானலில் 1 கப் ஜீனி சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். 4 ஏலக்காய் நசுக்கி போட்டு ஒரு கொதி வந்ததும் இப்போ 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி குறைன்னு அதை சேர்த்து கலந்து விட்டதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இறக்கிடலாம். இப்போ ஆறுனதும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக இழுத்து விட்டு அந்த உருண்டையை வச்சு நல்லா ஸ்டஃபிங் பண்ணி ரவுண்ட் பால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி அப்படியே வச்சு மூடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா ரெடி ஆகிடும். இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த போலியை போட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி 2 முறை திருப்பி போட்டு எடுத்தோன்னா சுவையான போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் பார்த்துடலாம். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.